எல்லோருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை 16வது நாள், 16வது பாசுரம், மார்கழி 16வது நாள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திடவாய் வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திடவாய் ஆய சிறுமியரோ முக்குவரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தார், மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தார். தூயோமாய் வந்தோ துகிலெழுப்பி பாடுவார், தூயோமாய் வந்தோ துயிலெழுப்பி பாடுவார். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவும் நீ கேளோ எம்பாவார், நேய நிலை கதவும் நீ கேளோரெம்பாவார். இதோட அர்த்தம் என்னன்னா, ராஜா நந்தகோபனுடைய வீட்டோட வாசல் முன்னக்க இந்த கோபியர்கள்லாம் சின்ன குழந்தைகள் ஆயர் சிறுமிகள்லாம் போய் அந்த வாசல்ல ஒரு காப்பா நின்று இருக்கான். யாரு? காவலாளி. அவன்கிட்ட போய் வாசல காக்கப்பட்டவன். அவனை காவல்காரன் சொல்ல முடியாது. ஏன்னாக்க இந்த வைகுண்டத்துல வாசல்ல 2 பேர் ஜெய விஜயன் வாயில் காப்பான இருக்கும்போ சனகாதி முனிவருள்ள உள்ள விடல தெரியுமா? அவன் வந்து அந்த மாதிரி வாயில் காப்பான்களுக்கு எப்பவுமே ஒரு கெத்து ஜாஸ்தி தான், கமையா இருப்பாவான். அவன் வந்து யாரையும் இப்படி கடத்தி விட மாட்டான். அப்போ நந்தகோபனோடு அந்த வீட்டு வாசலோடு போய் இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள், ஆயர் சிறுமிகள், அத போய் ஒரு காலம்பர மணி 3 மணி இருக்கும், போய் வாசகவை தர சொல்றான். இப்ப அவன் சொல்றான், இப்ப எல்லாம் வாசகவை திறக்க முடியாது, மணி 3 தான் இருக்கு, நீங்க போய் குளிச்சுட்டு எல்லாம் உள்ள வாங்குவோம். அதுக்கு அவ சொல்றா, தூயமாய் நின்று, அது சொல்றா, தூயமாய் வந்தோங்கிறான். நாங்க குளிச்சு நன்னா தான் வந்திருக்கோம், எங்களை கண்ணன் தான் வர சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு குறும்புக்கார பொண்ணு சொல்றது. அப்படியா? அப்ப அவன் ரொம்ப நேரம் மன்றாடி வேற வழி இல்லாதக்கு கதவை திறந்து விடுறான். அப்படி அந்த குழந்தைகள் எல்லாரும் சொல்றா, நீ முதல்ல வாயாடு சொன்னதை மாற்றாதே, நீ நேய நிலை கதவு நீ கொலோர் என்ப, அந்த மணிக்கதவு மணியால இழைச்ச அந்த கதவை நீ திறந்துதான் ஆனம், அப்பதான் எங்களுக்கு கண்ணனை பார்க்க முடியும் சொல்லிட்டு அந்த ஆயர் சிறுமிகள்லாம் சொல்ற மாதிரி உள்ள பாசுரம் இது. 16வது பாசுரம், 16வது நாள், மார்கழி மாசம். இன்னும் ஒரு 14 பாட்டு இருக்கு. 30 பாட்டு ஆண்டாள் வந்து மார்கழி மாசத்துல நமக்கு வேண்டி எழுதின திருப்பாவை பாசுரம். எல்லாரும் பாடி பயனடைவோம்.